அம்மாச்சி ஒரு முறத்துல அரிசி கொண்டு சொல்லு. வந்துட்டேன். ஐயர் அரிசி கேட்கிறாரு. ஆணில் முறை இருக்கு, பாத்திரத்துல அரிசி இருக்கு, எடுத்துட்டு போய. நீயே எடுத்து கூட. அது வரைக்கும் நான் வேணா அடுப்புகிறேன். அட உனக்கே எந்த வேலை? வாட்டு இருக்கிற முகத்துல கறி பிடிச்சா என் மனசு தாங்காதியா. இந்த மரத்துப்படி கலத்தை சுத்திக்கு வை. அம்மாஜி ஒரு சம்சாரத்தை அழிச்சு இப்படி வா. கைவி இப்படி வாய். கிளவியும் கிளவி, நீங்க ரொம்ப இளவட்டா. ஏப்ப விட்டா இறப்பு வாங்குதா. பகவான வேண்டிட்டு அக்ஷதை எடுத்து கலசத்துல போடுங்க. உட்காருங்க. ராஜா தம்பி சொம்புல பால் கொண்டாயா? இல்ல அரவிட சிட்டு பால் ஐயர் வாங்கிட்டு வச்சு. ஏய்யா, ஒரு குரலை கொடுத்தா நான் கொண்டு வர மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் குட்டி போட்ட போன மாதிரி அடுப்பாங்கரையே வந்து சுத்தணுமா? நானே சுத்துறேன். ஐயர்ல சுத்து போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. அதான் நீ அடிக்கடி வரியாக்கும். தெரியுமே, நொண்டி குதிரைக்கு சறுக்குறது சாக்குன்னு. வாயா, நானே கொண்டாடுறேன். அம்மாச்சி, இந்த பாலை உன் கையாலேயே பேரனுக்கு தாத்தா. தாத்தா நீங்களும் பாட்டியை சாப்பிட்டு அப்ப எனக்கு பாத்துருக்கீங்க. மீச வேற இளவட்ட மாதிரி பிடிக்குது. அடிக்கணே கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கடி. மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கல. ராதா, இந்த 15 வருஷமா இருட்டில் இருந்தேன். பொழுது புலர்ந்த மாதிரி இப்பதான் என் வாழ்க்கையும் விடிய ஆரம்பிச்சிருக்கு. பாட்டனும் பாட்டியும் என் மேல பாசத்தை கொட்டுறாங்க. அது எனக்கு சுகமா இருக்கு. வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற சிட்டு என் மேல அன்பை பொழியறா. அது எனக்கு சுவையா இருக்கு. இவங்க யாருக்கும் என் உதட்டுல இருக்கிற புன்னகை தான் தெரியுதே தவிர என் உள்ளத்துல நடக்கிற போராட்டம் தெரியாது. என்னை சுத்தி இருக்கிற இந்த நல்ல உள்ளங்களை ஏமாத்திட்டு நான் எத்தனை காலம் இப்படியே வாழ்ந்துட முடியும்? இது கட்டி பொண்ணு இல்ல, காக்கா பொண்ணு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பாடுபடுவாங்க. என்ன போதும் மேல உயிரே வச்சுட்டு நீ என்னடானா வாய் ருசியா சமைச்சாலும் வர சரியா சாப்பிட மாட்டேங்க. பெண் குழந்தைங்க கொஞ்சம் பார்க்க லட்சணமா இருக்க வேண்டாம். இப்படி உரிச்ச ஒளி மாதிரி தான் இடம் கட்டிக்குவான். அது இருக்கட்டும் நீ. இப்ப நம்ம வீட்டு ரேடியோ எப்படி பாடுது பாத்தீங்களா? கணேஷ் எடுத்துக்கிட்டு போய் வாழ்வை மாத்திக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளியர் டோன் கிடைக்குது. வந்து நம்ம கொல்ல பக்கத்து கேடியில ஒரு கூடு கட்டி குஞ்சு பறிச்சுங்க. அதுக்கு பிரசவம் பார்த்து பேரு வச்சதும் கணேஷ் தான். அப்படித்தானே? நல்ல பொண்ணுடிமா நீ. இடிஞ்சதுல இருந்து விளக்கு வைக்கிற வரைக்கும் கணேஷ் புராணம் படிக்கலன்னா உன்னை கட்டி போட்ட மாதிரி இருக்கு இல்ல? அண்ணி, இந்த கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்க மாதிரில நம்மளால சமைக்க முடியாதுப்பா. இந்த கத்திரிக்காயும் உங்க கணேஷ் வாங்கிட்டு வந்ததாமா. இப்ப சாம்பாரு ரொம்ப ருசியா இருக்குமே. ஒழுங்கா சாப்பிடு. கணேஷ் கணேஷ் கணேஷ். காலையில ஒரு கப் காபி, மத்தியானம் ஒரு பன் ஒரு டீ, ராத்திரிக்கு ஒரு கப் காபி. அதோட சரி. என்னண்ணே? நீ மீன் குழம்பு வச்சா தேன் குழம்பு மாதிரி இருக்குது. வெள்ளத்தை தடவிக்கிட்டே சமைக்கிற அப்படித்தானே? போண்ணே,
உன் தங்கச்சிங்கிறதுக்காக ரொம்ப தான் பேசுறேன். அட இல்ல பிள்ளை, நிஜமா தான் சொல்றேன். அப்ப இன்னும் கொஞ்சம் சோறு வச்சு குழம்பு. இந்த தாத்துக்க ரசம். ரசம் குழம்புக்கு மேல உப்பும் உரப்பும் சும்மா சிக்கன் இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் காலம் முச்சிடும். இந்த சோத்து ருசிக்கே சொக்கி கிடக்க போறான். மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுன மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலம் வேந்தம்பட்டி வேங்க குட்டி வெள்ள வேட்டி வரைஞ்சு கட்டி பாஞ்சாண்டி ஜெயிச்சாண்டி பந்தயம் தாண்டி வேந்தம்பட்டி வேங்க குட்டி வெள்ள வேட்டி வரைஞ்சு கட்டி பாஞ்சாண்டி ஜெயிச்சாண்டி பந்தயம் தாண்டி சின்ன சிட்டு சிக்கிக்கிட்டு பாவம் தவிக்குது கோவம் பொறக்குது பக்கம் வர வெக்கம் வந்து போராடுது பொண்ணுல பொண்ணுல பண்ணுன மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்கோலம் கட்டிய பொண்ணு போட்ட சித்திர பொண்ணு ஆரம்பம் வெள்ள சிரிக்கிற கள்ள சிரிப்பென்ன அரசாணி அல்லியம்மா அர்ஜுன மேல் ஆத்திரம்மா ஆண்வாட வேண்டான ஆசையும் விடுமா அரசாணி அல்லியம்மா அர்ஜுன மேல் ஆத்திரம்மா ஆண்வாட வேண்டான ஆசையும் விடுமா இந்த புள்ளே நெஞ்சிக்குள்ளே நேசம் இருக்குது நேரம் கடத்துது பல்லாக்கு போல் உள்ள ரெண்டோ தள்ளாடுது பொண்ணுல பொண்ணுல பண்ணுன மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காலு குருதையிலே ஊர்கோலம் அட போய் காலு குருதையிலே ஊர்கோலம் கொஞ்சம் ரசவத்து பிள்ளை என்ன பிள்ளை? ஆமா இது ஏது மூக்குத்தி?
எனக்கு தெரியாம எப்ப குத்திக்கிட்ட? இல்லண்ணே வந்து வந்து சொல்லு, ஏன் மண்ணு முழுகுற? நான் கோட்டை திருவிழாக்கு போயிருந்தேன்ல, அங்கே கோட்டை செவத்தை யாரு தாண்டுவாங்கன்னு ஒரு பந்தயம் நடந்துச்சு. அது யாராலையும் முடியாதுன்னு நானு நம்ம காமாட்சி மீனாட்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ நம்ம அம்மாச்சி தாத்த பேரன் இல்ல ராசா பையன், அந்த ராசா வந்து நான் தாண்டி காட்டுறேன்னு சொல்லிச்சு. நான் முடியாதுன்னு சொன்னேன். தாண்டிட்டா உனக்கு மூக்குத்தி போட்டு விடுவேன், சம்மதமான்னு கேட்டுச்சு. நான் சும்மா நாச்சும் சொல்லுதாக்குன்னு நினைச்சு சரின்னுட்டேன். அவன் நெசமாலுமே தாண்டி உனக்கு மூக்குத்தி போட்டு விட்டான் அதானே? ஆமா அண்ணே. இதை பார்த்துட்டு இன்னைக்கு ஊருக்குள்ளார அவன் தான் கொடுத்த பணக்காரன். அவன் சிநேகமெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அவனுக்கும் நமக்கும் ஏணி வச்சாலே எட்டாது. ஆம கிணத்துல அணில் கொம்புல நாம இருக்கிறோம். அவனை மனசுல வச்சுக்கிட்டு நீ ஏதாச்சும் நினைப்ப வளர்த்துக்கிட்ட, உன் அண்ணன் மானத்தை ஊர் சனங்க தட்டிப்பானையை உடைக்கிற மாதிரி சந்தில போட்டு உடைச்சிருவாங்க. பச்சை புள்ள ஏங்குதடி, யாரு துணைன்னு சொல்ல ஏது சொல்ல தோணலியே. ஆத்துக்குள்ளதல் இருந்தா தூக்கையில கணக்கலியே, ஆசைக்கொரு வேலையிட்டா சின்ன மனந்தாங்கலியே. பாரங்கனமாகுதடி பச்சை புள்ள ஏங்குதடி, யாரு துணைன்னு சொல்ல ஏது சொல்ல தோணலியே. என்ன செட்டு, திருவிழாவில் பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை வீட்டு பக்கமே காணோம். ஏதாச்சும் கோவமா? ஆமா, எங்க நான் போட்ட மூக்குத்தி காணோம்? கழட்டிட்டியா? நான் போட்ட மூக்குத்தி பிடிக்கலன்னா என்னையும் உனக்கு பிடிக்கலையான்னு அர்த்தம். வர்றேன். யோ யோ யோ, நில்லையா நில்லையா, கொஞ்சம் இதையா. என் மேல கோவமா? சொர்றன்னு சாரப்பாம்பு கணக்கா போறியே. போகாம உங்ககிட்ட நின்னு பேச எனக்கு என்ன இருக்கு? நான் என்ன உனக்கு மாமனா மச்சானா? பின்னையே என்ன பார்க்க ஆத்தங்கரைக்கு வந்தியா? நான் ஒண்ணு உன்னை பார்க்க வரல, அக்கறைக்கு போகணும், அதுக்காக தான் வந்தேன். சரி, பரிசுல இரு. உன் பரிசல் எனக்கு எதுக்கு? ரொம்ப தான் ரோஸ்கரையா நீ. நில்லையா. உன் சங்காத்தமே வேண்டாம். அட, நான் சொல்றது கொஞ்சம் கேளியா. அண்ணன் சொல்லிச்சு, ராசா குத்துன மூக்குத்திய நீ ஏன் போட்டுக்கிட்ட? 4 பேர் பார்த்தா ஏதாச்சும் இட்டு கட்டி பேசுவாங்க, கைட்டுடுச்சு. உலவாய 3 நாளும் ஊர்வாய மூட முடியாதுல்ல. அதனால உடனே நான் போட்ட மூக்குத்தி கழட்டிட்டியாக்கோ? கழட்டின என்னையா? மூக்குல போட்ட மூக்குத்திய தானையா கழட்டின. ஆனா மனசுல போட்ட மூக்குத்தியே எப்படியா கழட்ட முடியும்? முடியாது. அது 7 ஜென்ம பந்தம். சத்தியமா சொல்றேன், நான் பூசுற மஞ்சளும் வைக்கிற பொட்டும் ஒருத்தனுக்கு தாயா சொந்தம். ஏயா அக்கறை போல? இக்கரையில் அக்கறை இருக்கும்போது அக்கறைக்கு எதுக்கு போகணும்? சொல்லடி சக்கம்மா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்லது செஞ்சவன் நல்லா இருப்பான், கெட்டது செஞ்சவன் கெட்டு போவான். சொல்லடி சக்கம்மா, சொல்லடி சக்கம்மா, சொல்லடி சக்கம். என்னடா ஐயா படிக்க உதவி போடுற? வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஊர்காவலுக்கு போகணும்னு பஞ்சாயத்துல சொல்லிருக்காங்களே, இன்னைக்கு ஓமரையாச்சா? ஆமா, மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் எரிய. யாரோ ஒரு சின்ன பிள்ளை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கடுதாசியை கொடுத்துட்டு போச்சு. அது எங்க வச்சேன்னு புடிபடல. கொஞ்சம் இது வந்துட்டேன்.
யார் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது? யாரு என்னன்னு விசாரிக்கங்காட்டியும் ஓடி போயிடுச்சு அந்த பிள்ளை. எனக்கு தான் கண்ணும் தெரியல மண்ணும் தெரியலையாப்பா. இரு விளக்கு எடுத்துக்கலாம். இதை யார் அனுப்பிச்சிருப்பாங்க? நம்ம பத்தி ஒரு புழு பூச்சிக்கு கூட தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நினைப்பை எவனோ நாடி பிடிச்சு பாக்குறானா? ஆறி போன பொண்ணை கீறி பாக்குறவன் யாராயிருப்பா? இந்த விளக்கு பத்த வைக்கல? எரிஞ்சுக்கிட்டு தானே பறக்கு. புறப்படுப்பா, ஊரடங்கி போச்சு. ஊரு ஜனங்களுக்கு ஒரு செய்தி. ஏரிக்கரைக்கு மேற்கால இருக்கிற அம்மன் கோயில் மாந்தோப்பு வர்ற விசாலக்கிழமை வருஷாந்தர குத்தகைக்கு ஏலத்துக்கு வருது. பஞ்சாயத்து ஆபீஸ்ல முன்பணம் கட்டி கேட்கிறவங்க கேட்கலாம். மாந்தோப்பு குத்தகை ஏலத்துக்கு வருதுன்னே. ஆமா, மூக்கமாவ முனியும் தண்டோரா போட்டுட்டு போனா. இந்த தடவை அந்த குத்தகை நாம் எப்படியாவது எடுத்துனோம். நான் மீன் வித்த துட்டு, நீ ஓட விட்ட துட்டு எல்லாத்தையும் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து 1000 ரூபாய் வச்சிருக்கல, அதை போட்டு ஏலம் எடுக்கணுமாக்கோ? ஆமாண்ணே, நீதான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியே என் கண்ணாலத்துக்கு கை காசு பத்தாது, இன்னும் 4 காசு சேர்க்கணும்னு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஏலத்துல போட்டு பொட்டினா தானே சுலுவா சேரும். அது சரி, ஆனா இதுக்குன்னேதான் மயில் தொகை இருக்கிறாள, அவளுக்குன்னு எவனாச்சும் மைனர் சிக்குவான். ஒட்டிக்கு ரெட்டியா ஏல தொகையை வசதிக்கிட்டே போவா, நாம நின்ன இடத்துலயே நிற்போம். நடக்குமா இதெல்லாம்? போண்ணே, நான் 80 வருஷமா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். விட்டு பத்தாம தட்டிட்டே போச்சு. இப்ப நான் 1000 ரூபாய் வச்சிருக்கேன்ல, அதுக்கு மேலயா ஏலம் போகுது? சரி, உன் ஆசையை கெடுப்பானே. நாளைக்கே பஞ்சாயத்துல முன்பணத்தை கட்டிடுறேன். சந்தோஷம் தானே? அண்ணன் தான் அண்ணன் தான்.